அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய பதிவுல சைவ சாத்திர நூல்கள்ல உண்மை விளக்கம் அப்படின்ற நூலை பத்தி தான் தகவலை பார்க்க இருக்கின்றோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. போடக்கூடிய பதிவை முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பணுவல் வந்து பாத்தீங்கன்னா உண்மை விளக்கம். இதனுடைய ஆசிரியர் பெயர் வந்து மணவாசகம் கடந்தார். அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊரினுடைய பெயரோட சேர்த்து தான் சொல்லப்படுறாங்க. இவருடைய ஊர் வந்து திருவதிகை. அதனால திருவதிகை மணவாசகம் கடந்தார். அவர்தான் வந்து இந்த உண்மை விளக்கம் அப்படின்ற சைவ சாஸ்திர நூல்கள்ல ஒண்ணா இருக்கக்கூடிய உண்மை விளக்கம் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர். பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ 55 வெண்பாக்களால பாடப்பட்ட ஒரு பணவல். சில நூல்கள்ல வந்து 53 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாக்கியமேரியினுடைய இலக்கியாளர்ல மட்டும் 60 வெண்பாக்கள் அப்படின்ற ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுது. காலம் அப்படின்னு பாக்குறப்போ கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூலா இது பார்க்கப்படுது. ஆசிரியருடைய குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 55 வெண்பாக்கள்ல 54வது செய்யுள்ல ஒரு தொடர் வருது. மன்ன திகைவாலும் மணவாசகம் கடந்தான் அப்படின்ற ஒரு சொல்லாட்சி வந்து வருது. அதுல வந்து திகைவாலும் மணவாசகம் கடந்தான், அதுதான் வந்து அந்த ஆசிரியருடைய பெயர். உண்மை விளக்கம் செய்தான் இந்த தொடர்ல வந்து அப்ப ஆசிரியருடைய பெயரும் தெரியுது. அது மட்டும் இல்லாம நூலினுடைய பெயரும் தெரியுது. இந்த ஒரு அடியை வச்சுதான் இந்த நூலுக்கான பெயரையும் இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் பெயரையும் நம்மளால சரியா கணிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த நூலினுடைய முதல் பாடல்ல அந்த முதல் செய்யுள்ல வந்து பாத்தீங்கன்னா மெய்கண்டாய் திருவெண்ணெய் வித்தகர் என்னும் ஒரு தொடர் வந்து வருது. இந்த 1வது செய்யுள்ல இந்த சொல்லாட்சி வருது. அதே மாதிரி 3வது செய்யுள்ல வந்து பாத்தீங்கன்னா வெண்ணெய் சுவேதவன மெய்கண்ட நாதனே, இப்படி ஒரு தொடர் வருது 3வது அந்த செய்யுள். மறுபடியும் 54வது செய்யுள்ல மின்ன நனையார் வாழ்வில் உறா மெய்கண்டான் அப்படின்ற ஒரு தொடரும் வருது. அப்ப இந்த 3 தொடர்லயுமே மெய்கண்டார் அப்படின்ற சொல்லாட்சி வருது. இந்த சொல்லாட்சியின் மூலியமா திருவதிகை மணவாசகம் கடந்தார் இவருடைய குரு யாரா இருக்கலாம் அப்படின்னா மெய்கண்டாரா இருக்கலாம் அப்படின்ற பெயர் வந்து அந்த பாடலுடைய அடியிலேயே வர்றதுனால இது வந்து கண்டிப்பா உறுதியாகுது. அப்ப திருவதிகை மணவாசகம் கடந்தார் இவருடைய குருவினுடைய பெயர் என்ன அப்படின்னா மெய்கண்டார் அப்படின்றது உண்மையாகுது. முதல் செயல்லையும் 3வது செயல்லையும் 54வது செயல்லையும் இந்த சொல்லாட்சி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பயன்படுத்தியிருக்காரு. நூல்ல இருக்கக்கூடிய பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ மெய்கண்டாரினுடைய மாணவர் தான் இந்த திருவதிகை மணவாசகம் கடந்தார். அடுத்த தகவலா பார்க்கும்போது இந்த நூல் வந்து ஒரு வினா விடை அடிப்படையில அமைந்த ஒரு நூல் தான். அந்த பாங்குல தான் அந்த நூலை வந்து பாடப்பட்டிருக்கு. அதையும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். சித்தாந்தம் பயில விரும்புகின்ற அந்த ஆட்கள், விரும்புகின்ற நபர் வந்து என்ன பண்ணுன்னா முதல்ல படிக்க வேண்டிய நூலா இந்த நூல் வந்து இருக்கு. அப்ப சித்தாந்தம் தொடர்பா அடிப்படையான அறிவு வேணும் அப்படின்னா முதல்ல படிக்க வேண்டிய நூலா எந்த நூலை தேர்வு செய்யலாம் அப்படின்னா உண்மை விளக்கம் அப்படின்ற நூலை வந்து தேர்வு செய்யலாம். ஏன் அப்படின்னா அந்த நூல்ல நிறைய இடங்கள்ல கேள்வி கேட்பாரு. அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த காப்பு செயலா 55 வெண்பாக்கள்ல முதல் செய்தி வந்து அந்த முதல் செய்யுள் வந்து காப்பு செயல். அந்த காப்பு செயல்ல விநாயகருடைய வணக்கம் வந்து இடம்பெறுது. மீதி இருக்கக்கூடிய 54 செயல்களையும் வினாவிடை முறையில தான் இந்த நூலை வந்து அமைச்சிருப்பாரு. அடுத்த செய்தியா பார்க்கும்போது பாருங்க, இப்ப நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். முதலாம் 2ஆம் செயற்கள் வந்து அதாவது அந்த காப்பு செயலை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 54 செயற்களுக்கு என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 1வதையும் 2வது செயல்லையும் மாணாக்கனது விண்ணப்பமும் வினாக்களும் அதுல வந்து அமையற மாதிரி அவர் வந்து பாடியிருக்காரு. 3வது செயல்ல வந்து ஆசிரியர் வந்து விடை கூறுற அடிப்படையில ஒரு முன்னுரையா அதுக்கு வந்து 3வது செயலை இயற்றிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் வினாவா வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. முதல் வினாவா கேட்கும்போது 6 தத்துவம் எது? அதுக்கு வந்து பதில் சொல்ற அடிப்படையில 4வது செயல்ல தொடங்கி 21வது செயல் வரை இருக்கக்கூடிய 18 செயல்கள்ல வந்து அதுக்கு பதில சொல்றாரு. 2வது வினா வந்து என்னன்னா ஆணவம் அப்படின்னு சொல்றது எது? அதுக்கும்
மூன்றாவது வினாவா இருக்கக்கூடிய அன்றே தான் மாறு வினை ஏது, இதுக்கும் பதில் சொல்ற அடிப்படையில 22வது செய்யுள அமைச்சிருக்காரு. நான்காவது வினாவா ஆன்மா அப்படின்னு சொல்றது எது, அந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா 24வது செய்யுள்ல இருந்து தொடங்கி 26வது செய்யுள், அதாவது 3 செய்யுள்களுக்கு பதில சொல்றாரு. ஐந்தாவது வினாவா பதி அப்படின்னா எது, அந்த பதி அப்படின்றது ஏது அப்படின்றது பாத்தீங்கன்னா 27வது செயல்ல தொடங்கி 29வது வரை இருக்கக்கூடிய 3 செயல்கள் அதுக்கு பதில் சொல்றாரு. ஆறாவது வினாவா நாதன் நடம் எது, இதுல ஏது எல்லா இடத்துலயுமே ஏதுன்னு தான் கேட்கிறாரு. அதுல இருக்க அந்த வினாவிற்கு பாத்தீங்கன்னா 31வது செயல்ல தொடங்கி 38வது செயல் வரைக்கும் இருக்கக்கூடிய 8 செயல்கள்ல பதில சொல்றாரு. 7வது வினாவா ஒரு வினா வருது, என்ன அப்படின்னா ஐந்தெழுத்து அப்படின்றது என்னது அப்படின்னு கேக்குறப்போ அதுக்கு 40வது செயல்ல தொடங்கி 44வது அந்த 5 செயல்கள்ல பதில சொல்றாரு. 8வது வினாவா ஒரு வினா கேட்கப்படுது, முத்தியாவது யாது அப்படின்றதுக்கு 45வது செயல்ல இருந்து 48வது செயல் முடிகிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட செயல்கள்ல முத்தி அப்படின்றதுக்கான பதில அவர் சொல்றாரு. 49வது செயல்ல தொடங்கி 55வது செயல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 7 செயல்கள்ல ஆசிரியருடைய அந்த விடை கூறக்கூடிய பாங்கு பேசப்பட்டிருக்கு. இதுக்கிடையில ஒரு 3 செயல் பேசப்படல. அந்த பாடல் வரி என்னன்னா 23வது பாடல், 30வது பாடல், 39வது செயல், இந்த 3 அடியிலுமே மாணாக்கனது வினாவாய் அமைந்த வேண்டுகோள்களை என்ன பண்ணிருக்காருன்னா வகுத்து சொல்லியிருக்காரு. அப்ப அந்த 23, 30, 39வது செயல்கள்ல மாணவனுடைய அந்த வினாவை அதை வேண்டுகோள், அந்த வேண்டுகோளுக்கு ஏற்ப அதை வகுத்து சொல்லப்பட்ட ஒரு பாங்கும் இந்த நூல்ல அவர் கையாண்டிருக்காரு. கிட்டத்தட்ட 36 சைவ தத்துவங்களை இந்த நூல் பேசுது. அது ஒரு 4 அடிப்படையில் அவர் பிரிச்சிருக்காரு. ஆன்ம தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் அப்படின்றது ஒரு 24 தத்துவங்களை அவர் பேசுறாரு. அடுத்து இரண்டாவதா பாத்தீங்கன்னா வித்யா தத்துவம், இது ஒரு 7, சிவ தத்துவங்கள் இது ஒரு 5, நான் 4ன்னு சொல்லிட்டு 3 பிரிவா பிரிக்கிறாரு. அப்ப முதல்ல ஆன்ம தத்துவம், ரெண்டாவது வித்யா தத்துவம், மூணாவது சிவ தத்துவம். அப்ப இந்த அடிப்படையில முதல்ல பாருங்க, ஆன்ம தத்துவங்கள் அப்படின்றது 24 சொல்றாரு. அதை அவர் 5ஆ பிரிக்கிறாரு. முதல்ல ஞான ஏந்திரங்கள், ஞான ஏந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 சொல்றாரு. அது என்ன அப்படின்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி, அதாவது ஐம்புல உறுப்புகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐம்புலம் அப்படின்னு அந்த ஐம்புலங்களை சொல்றாரு. அதான் ஞானேந்திரங்கள் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவதா கண்மேந்திரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 சொல்றாரு. அந்த கண்மேந்திரங்கள் என்ன அப்படின்னா மொழி, கால், கை, எருவாய், கருவாய் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது தன் மாத்திரைகள், அது ஒரு 5 சொல்றாரு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அடுத்து ஐம்பூதங்கள்னு சொல்லி ஒரு 5 சொல்றாரு. அந்த ஐம்பூதங்கள் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். மண், புனல் அப்படின்னா நீர், கனல், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 ஐம்பூதங்கள். அடுத்து அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 சொல்றாரு. அந்த கரணங்கள் என்ன அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4த்தையும் சொல்றாரு. அப்ப ஆத்ம தத்துவங்கள் 24 5 பிரிவுகள்ல அவர் பேசுறாரு. ஞானேந்திரங்கள், கண்மேந்திரங்கள், தன்மாத்திரைகள், ஐம்பூதங்கள், அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அவர் என்ன பண்றாரு, 5ஆ பிரிச்சு பேசுறாரு. அடுத்து ரெண்டாவது ஒரு பெரிய தலைப்புல பாத்தீங்கன்னா வித்யா தத்துவங்கள். இந்த வித்யா தத்துவங்கள் அப்படின்றது ஒரு 7ஆ சொல்றாரு. அது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அப்ப இந்த வித்யா தத்துவங்கள் 7ல அவர் இதை சொல்றாரு. அடுத்து சிவ தத்துவங்கள்னு சொல்லி ஒரு 5 சொல்றாரு. சிவம், சக்தி, சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை இப்படின்னு சொல்லி சிவ தத்துவங்களை ஒரு 5 சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தர்மபுர ஆதீனத்தால 1946ல இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நூல் எப்படி தொடங்குது அப்படின்னா பொய்க்காட்டி அப்படின்னு தொடங்குது. வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெருமித குறிப்போட இந்த நூல் முடியுது. பயில்வோரை பொய்யான வாழ்விலிருந்து விலக்கி உண்மை வாழ்வுக்கு ஒரு உண்மை வாழ்வுக்கு தலைப்படுமாறு இந்த நூல் என்னதுன்னா அமைஞ்சிருக்கிற பாங்க நம்மளால பார்க்க முடியுது. இந்த தகவலோட சைவ சாஸ்திர நூல்கள்ல உண்மை விளக்கம் குறித்த தகவலை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி.